ஒரு முடிவோட தான் காங்கிரஸ் தாவேக்கா கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? அவங்க எங்கள மதிக்கிறாங்கல்ல. இத தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜாவே இருக்கே. எப்பாவது நாங்க ஆளும் கட்சி பக்கம் போனோம் தான். அதனால அதில அவங்க ரஜினிகாந்த் எல்லாம் இறக்கி விட்டது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இந்தியா கூட்டணியில திமுக இன்னும் தொடருது. திமுகவோட சப்போர்ட் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல தேவை. சரி சார். அப்படின்னா இந்தியா கூட்டணியில தாவேக்கா இருக்குதுன்னு சொல்றீங்களா? தாவேக்கா டெல்லிக்கு வரப்போகுது. ஊடகங்கள் எதனால வேலை செய்யறது, யார் ஏவினது வேலை செய்யறதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸ்டாலின் சாரை பற்றி மரியாதையாக தான் பேசியிருக்கோம். உதயநிதியை மரியாதையாக தான் பேசியிருக்கிறோம். சமாளிக்கிறதுக்காக தான் ஒரு எம்பி பதவி கொடுத்து அது இவங்களா பண்ணுற விஷமம். பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்மளோட ஆனந்த் சீனிவாசன் சார் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா சார்பில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல கூட்டணி சேர்ந்தீங்க, அப்புறமா வந்து இப்போதைக்கு மாநிலங்களவை உறுப்பினரும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல. அப்படி இல்லையே, பல பேர் நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்டில் இருக்கிறவங்க, அதாவது முன்னாடி இருந்த ஆளும் கட்சியோட கைக்கூலியாக வேலை செய்கிற மீடியா ஏதோ டெல்லிக்கு போனார், ராகுல் காந்தியை பார்க்கல, சோனியா காந்தியை பார்க்கல, அதனால் டிவிகேயோட ரிலேஷன்ஷிப்பே காங்கிரஸுக்கு போயிடுச்சு, காங்கிரஸை கைட்டி விட்டுட்டாரு, அவர் ஏன் வந்து கேரளாவுக்கு போகல, அவர் ஏன் கர்நாடகா போகல, அதனால் இந்த டிவிகேக்கும் காங்கிரஸுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கி என்னடான்னா நாங்கள் குதூகலமாக இருக்குங்க. ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அதான் காங்கிரஸ் சார்பில் ப. சிதம்பரம் தான் போய் பார்த்துட்டு வந்தாரே. எங்கேயாவது ப. சிதம்பரம் போகிறாருன்னா அவர் ப்ராப்ளத்தை முடிக்கிறாரு அப்படிங்கிற அதுக்காக தான் போகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சிதம்பரம் போனது கட்டுசை கால். இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணியிலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலையும் ஏதோ ஒரு பிரச்சனைனா ப. சிதம்பரம் தான் போய் முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தாவேகா சார்பில் விஜய்கிட்ட போயிட்டு சிதம்பரம் தான் பேசி முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாதா இதை? பிரச்சனையே கிடையாது. சிதம்பரம் வந்து ஒரு கட்டுசை காலுக்கு போனார். இல்லை, அவர் போய் பார்த்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங்கில் டிசைட் ஆனது, முன்னாடியே டிசைட் ஆனது. முன்னாடியே வந்து காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் ஏறட்டும், டெல்லியில் ஏறட்டும் அப்படிங்கிறதுனால அந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் சீட்டு. திரும்பி 28ல் 6 சீட்டு வரும், இதையும் சேர்த்து. அப்பயும் உங்களுக்காக தானா? அப்போ இந்த சீட்டு எங்களுக்கு தானே. ஒரு முடிவோட தான் காங்கிரஸும் தாவேக்கா கூட போய் கூட்டணி சேர்ந்துருக்குன்னு எடுத்துக்கலாமா? அவங்க எங்களை மதிக்கிறாங்கல்ல. இதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுற மாதிரி தானே நடந்துட்டு இருந்தாங்க திமுக. அப்படி இருந்திருந்தா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் கூட்டணியில் சேர்ந்துருக்கணுமே. எங்களோட சில பேர் சொன்னோம்ல, பட் தலைமை எடுக்கிறது தான் முடிவு. கடைசியில் ஒரு கட்சியில், ஜனநாயகமான கட்சியில் நாங்கள்லாம் எங்கள் முடிவை சொல்லுவோம், அதுக்கப்புறம் தலைமை முடிவு எடுக்கும். அதாவது சார் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டு கிடச்சிது. இப்போ தாவேக்காவுடைய சார்பில் தாவேக்கா தரப்புல இருந்து உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜாகவே இருக்குது. இத்தனை நாள் 10 வருஷம் அட்வான்டேஜ் இல்லாமல் நாங்களும் அடி வாங்கினோம்ல. எப்பாவது நாங்கள் ஆளும் கட்சி பக்கம் போனோம்ல, அதனால் எங்களுக்கும் அட்வான்டேஜ் வரணும்ல. இது நியாயமான ஒரு அரசியலாக இருக்குமா? ஏன்னா தேசிய தலைமை எடுக்கிற முடிவு அப்பப்போ சந்தர்ப்பத்துக்காக, ஒரு அதிகாரத்துக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இதை? காங்கிரஸ் கட்சி இப்போ அதை தான் பண்ணுதா? திரும்பி திரும்பி நான் சொல்கிறேனே, இதே அவங்க 125 சீட்டு வாங்கியிருந்தாங்கன்னா எங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க 107 சீட்டு வாங்கினாங்க. பின்னாடி அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் பின்னாடி வந்துடக்கூடாது, எடப்பாடி மூலமாக அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எடுத்த முடிவு. அதில் அவங்க ரஜினிகாந்த் எல்லாம் இறக்கி விட்டது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது காங்கிரஸுக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தேர்தலுக்கு முன்னாடி சிலர் வந்து விஜய் கூட போகலாம் சில அப்படின்னு பேர் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்து இந்தியாவில், டெல்லியில் இருக்கிற ஒரு நிலைமையில் திமுகவோட சப்போர்ட் எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் தேவைப்படுங்கிறதுனால நாங்கள் வந்து இதே ஸ்டாலினும் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் அலையன்ஸுக்கு போனோம். அப்போவே எங்களுக்கெல்லாம் என்னென்னா, 2014 நான் 41 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணோம். அந்த சீட்டை வந்து 2021 வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இது மாதிரி இந்த வாட்டி எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் எங்களுக்காக குறைச்சிக்கங்கன்னு சோனியா காந்தி கேட்டாங்க. அடுத்த வாட்டி சரி பண்ணிடுறேன், திரும்பி கொடுத்துட்றேன்னாரு. நாங்கள் திரும்பி 41 கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் நான் 28 பண்ணி கொடுக்குறேன், இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா கார்கே சாரும் சோனியா காந்தி மேடமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறமும் எலெக்ஷனில் நம்ம தோத்துட்டோம்னு வைங்க, 5 சீட்டு 5 சீட் நாங்கள் வந்து அந்த 5 சீட்னாலையும் ராகுல் காந்தி வந்து கம்யூனிஸ்ட்டை பேசினதுனாலையும் ஐயுஎம்எல்கிட்ட பேசினதுனாலையும் இந்த அரசாங்கம் நல்லா ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கொடுத்த ரிவார்டாக நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? இந்த காங்கிரஸ் கட்சியில கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் போய் சிஎம் பார்த்தோம், எங்களுக்கு அது தேவை அப்படின்னு நம்ம கேட்டு வந்தோம். அது சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அறிவிப்பும் வருது. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த இந்தியா கூட்டணியில திமுக இன்னும் தொடருது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இது வரைக்கும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு திமுக சொல்லலையே. உங்க கட்சி தான் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பேசினாங்கல்ல, இது கூப்பிட்டாங்க, ரெசல்யூஷன் கூப்பிட்டாங்கல்ல, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. சரி சார், அப்படின்னா இந்தியா கூட்டணியில தாவேக்கா இருக்குதுன்னு சொல்றீங்களா? தாவேக்கா வரும். இப்போ டெல்லியில் தாவேக்காவுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. தாவேக்கா எப்போ எம்பி சீட்டு வருதோ அப்போ தான் எந்த கூட்டணியில் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் கோஆர்டினேட் பண்ணுற குரூப்பு. பார்லிமெண்ட்டில் எந்தெந்த கட்சி எப்படி வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பில் எப்படி ஓட்டு போட போகிறோன்னு, எய்தர் நீங்கள் பிஜேபியோடு இருக்கீங்க இல்லை பிஜேபி எதிர்த்து இருக்கீங்க. திமுக நேற்று நான் செக் பண்ண வரைக்கும் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கீங்கன்னா இந்தியா கூட்டணியோட தான் ஓட்டு போட்டானோ. சார், இப்போ சிஎம் விஜயோட நிலைப்பாடு என்ன இருக்கு அப்படின்னா, டிஎம்கேவையும் எதிர்க்கணும், அதே நேரத்தில் பிஜேபியும் எதிர்க்கணும் அப்படிங்கிறதா அவரோட நிலைப்பாடு. இப்போ இந்தியா கூட்டணியில தாவேக்க இருக்குதுன்னா இதை நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? தாவேக்கா என்னைக்கு எம்பி வருதோ அன்னைக்கு பார்ப்போம். இனிமேல் 28 2028 தான் தாவேக்கா டெல்லிக்கு வரப்போகுது. 2028 வர ப்ராப்ளம் ஏன் நம்ம 2026 பேசணும்? இல்ல, இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தானே அந்த எம்பி பதவி ஒதுக்கி இருக்காங்க. சார், ஒதுக்கி காங்கிரஸ்காரன் தானே அங்கே போகிறான். யாரால நீங்க போறீங்கன்னு இருக்குல்ல, யாருடைய உதவியால நீங்க போறீங்கன்னு இருக்குல்ல. அதெல்லாம் இங்கே பேசலாம். பார்லிமெண்ட்டில் போனால் அது கை சின்னம் தானே. ஸோ கை சின்னத்தில் எங்களோட தமிழ்நாட்டில் அலையன்ஸ் பார்ட்னர் விஜய். 29 நாங்கள் எலெக்ஷன் போகிறது விஜய். ஆனால் திமுக வந்து கொள்கை வந்து ஆன்டி பிஜேபி கொள்கை. அதனால் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து ஓட்டு போட போகிறாங்க. அதனால் இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்தியா கூட்டணி இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அவங்களுக்கு தான் வருத்தமாக இருக்குது. அவங்க தான் வந்து இது வரைக்கும் எந்த காங்கிரஸ்காரனும் திமுகவை பற்றி தப்பாக பேசலை. ஸ்டாலின் சாரை பற்றி மரியாதையாக தான் பேசியிருக்கோம். உதயநிதியை மரியாதையாக தான் பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தில் பேசியிருக்காங்கன்னு விட்டுட்டோம். இருந்தாலும் இப்போ தனியாக உட்கார போகிறோம், பார்லிமெண்ட்டில் எங்கள் சீட்டை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சீட்டிங்கையும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுறச்ச திமுக வந்து பிஜேபிக்கு எதிர்த்து தான் ஓட்டு போடும், இல்லாட்டா வாக் அவுட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை அவங்க மாற்றினாங்க தான் அது இந்தியா கூட்டணி இல்லைன்னு. இப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்ததுன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் டிஎம்கே ஓட்டு போடணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து பிஜேபியோட இந்தியா கூட்டணியில் ஒரு பங்குன்னு தான் பார்க்கணும். திமுகவுக்கு தெரியும், காங்கிரஸோடு இல்லாமல் காங்கிரஸோட ஓட்டு போடாமல் பிஜேபியோட பேசினாங்கன்னா நாளைக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். அந்த ராஜ்யசபா சீட்ல உங்க பேர் இருக்கா சார்? என் பேர் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அது நான் சொல்லலாம், என் பேர் நிச்சயமாக கிடையாது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட பேர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கூட்டணி அமைச்சதுக்காக அவருக்கு கிடைச்சிருக்கிற பரிசு நம்ம எடுத்துக்கலாமா இதை? அது அவருக்கு தக்க சம்மானம்னு நான் நினைக்கிறேன். 60 வருஷமாக நாங்கள் ஆட்சி இல்லாத போது நாங்கள் இன்றைக்கி 2 காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா, காமராஜ் பேரை சொல்லத்துக்கு 2 காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அது அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதில் அவருக்கு தக்க சம்மானம் நம்ம அமைச்சரவையிலையும் நம்ம இடம் பெற்றிருக்கோம், மாநிலங்களவையுடைய எம்பி சீட்டும் கிடைக்குது. ஏற்கனவே திமுகவில் இருந்தப்பவும் இதே மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ காங்கிரஸ் எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழோட கல்ச்சர், தமிழரோட மரபு, கல்ச்சர் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பு. அதுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் கல்ச்சர் இருக்குது. நம்ம வழி வந்து மற்ற இந்தியா வழியோட ஒரு தனி வழியாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதை வந்து அந்த தனி வழியை காப்பாற்ற வேண்டிய, இந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியது டெல்லியில் காங்கிரஸோட பொறுப்பு. இதை ராகுல் காந்தியே பல தடவை சொல்லியிருக்கிறார். தமிழர்களை எனக்கு பிடிக்கும், தமிழர்களோட கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைன்னு. பின்வழியாக திமுக பிஜேபி வந்து ஒரு நார்த் இந்தியன், நம்மளோட ஹிந்துயிசமுக்கும் அவங்களோட ஹிந்துயிசமுக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு.
நார்த் இந்தியாவில் முருகன் வழிபாடு கிடையாது. நம்மளதில் வந்து லிங்கம் தான் வழிபாடு. அவங்க ஊரில் லிங்கமும் உண்டு, சிவாவுக்கு ஸ்டாச்சுவும் உண்டு. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் பழமையான கோவில் இருக்கிறது தமிழ்நாடு. நார்த்துலேருந்தே பரிகாரம் பண்ணணும்னா சவுத்துக்கு தான் வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு ஆந்திராவில் என்ன கூட்டம் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகமாக இருக்கிற ஊர் தமிழ்நாடு. அதில் ஹிந்துவும் இருக்காங்க, கிறிஸ்டியனும் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க. எல்லா ஜாதியும் சேர்ந்து ஒரு நல்ல அமைதி பூங்காவாக இருக்குது. இதை வந்து மாற்றுறதுல நம்ம எதிர்காலத்துக்கு கொண்டும் ஏற்றுக்க முடியாது. சார், இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போனதும் ராகுல் அவர்களை பார்க்க போகிறாங்க, சோனியா காந்தி அவர்களை பார்க்க போகிறாங்க அப்படின்லாம் தகவல் வந்தது. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்குது. இதெல்லாம் செய்தியில் வந்தது. தமிழ்நாட்டில் செய்திகள் எப்படி வேணால் வரும். ஊடகங்கள் எதனால் வேலை செய்கிறது, யார் ஏவினது வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஊடக காலத்தில் பிழந்த காலத்தில் போன 5 வருஷத்தில் யாருக்காக வேலை செஞ்சாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரைட்டுங்களா? பெரிய பெரிய எடிட்டர்லாம் டெய்லி வாக்கிங் யாரோட போயிட்டு இருந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். அதனால் ஊடகங்களில் வர்றது உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் ஏன் வந்து விஜயை சந்திக்க மறுக்கிறார்? சந்திக்கவே மறுக்கல. அன்றைக்கி அவர்கிட்ட க்ளீனாக என்னோட கணக்கு இது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த சமயத்தில் ஒரு நாசுக்கான கர்நாடகா மேட்டரை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். சித்தராமையாவும் அங்கே இருந்தார், டிகேயும் அங்கே இருந்தார். அது 2-3 நாள் டென்ஷனாக இதாக முடிஞ்சுது. அதில் பிஸியாக இருந்திருப்பார். அன்றைக்கி பர்டிகுலர்லி லஞ்ச் வீட்டில் சாப்பிட்டு வந்து தான் திரும்பி சித்தராமையாட்ட பேசினார். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக டென்ஷனாக சித்தராமையாவுக்கும் டிகே சிவகுமார், கர்கே அண்டு ராகுல் காந்திக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்கஷன் நாள் ஃபுல்லாக நடந்தது. ஏன்னா கேரளா பதவியேற்பு விழாவுக்கும் விஜய்க்கு அழைப்பு வந்துச்சு, அதில் விஜய் கலந்துக்கல. அதே மாதிரி கர்நாடகத்துலேயும் ஒரு நிகழ்வு நடந்தது. இது மாதிரி அந்த சர்ச்சை அப்போதுக்கு தான் பதிலடியாக எங்களுக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்துருக்காரு. இல்லை, இப்போ அதுக்கு வந்து விஜய் சார் வந்து போயிருக்க வேண்டாமா? ஏன்னா அழைப்புலாம் விடுத்திருக்காங்க, போயிருக்கலாம்ல. அது பரவாயில்ல, அது இவங்களா பண்ணுற விஷமம். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை சமாளிக்கிறதுக்காக தான் ஒரு எம்பி பதவி கொடுத்து அதை சரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எம்ஜிஆரே முதல்ல திண்டுக்கல்லில் ஒரு லோக்சபா எலெக்ஷனில் தான் ஜெயிச்சார். அப்படி வந்த வாய்ப்பை எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கிறார் விஜய். அது விஜய் வந்து ராகுல் காந்தி மேலே இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் காட்டுது. ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறவங்கலாம் ஜெயிக்கணும். பை எலெக்ஷனில் 3ஆவது இடம் அனுப்புகிறா, 4ஆவது இடம் அனுப்புகிறா. நீ என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிற? இத்தனை நாளாக தமிழ்நாட்டை ஏமாற்றினதுக்கு இந்த மன்னிப்பு கேட்க போறியா? இல்லை, இப்போ அவர் அடுத்ததாக வந்து திமுகவை கேள்வி கேட்குற மாதிரி காங்கிரஸே அவர் கேள்வி கேட்பார்ல. நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன், எது மாதிரி ஆளு தமிழ்நாட்டு சிஎம்ல உட்கார முடியும்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, இப்போ அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா நான் ஏன் பதில் சொல்றேன்? எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.